வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை இருந்தால் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு யானை தன்னுடைய தனித்திறமையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு சமயக்காரனாக மாறுச்சுன்றதை தான் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு சமயக்கார யானை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் செல்லப்பான்னு ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு. செல்லப்பாக்கு தன்னோட உருவத்தை பற்றிய ஒரே கவலை தான். நான் ரொம்ப பெரியவன், என்னால் ஓட முடியல, மரம் ஏற முடியல, யாருக்குமே பயன்பட முடியாமல் இருக்கிறனேன்னு சொல்லி அது தனக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கும். மற்ற விலங்குகள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை சந்தோஷமாக செய்வாங்க. குரங்கு வேகமாக மரம் ஏறி பழம் பொறிக்கும். முயல் வேகமாக பறந்து காய் எடுத்துகிட்டு வரும். ஒரு நாள் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு விருந்துக்கான ஏற்பாட்டையே செஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் என்னென்ன வேலைன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. குரங்கு பழம் கொண்டு வந்துச்சு, முயல் காய்களை கொண்டுட்டு வந்துச்சு. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது, ஆனால் இதை யார் சமைச்சு கொடுக்கறதுன்றது. எல்லா விலங்குகளும் இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ஒட்டகச்சிவிங்கி தன் நண்பனான யானையை சிபாரிசு செஞ்சுது. தன் உடல்வாக எண்ணி முதல்ல தயங்கிய யானை தன் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை செஞ்சிச்சு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஊக்கமளிக்கவே யானை சமைப்பதற்கு ஒத்துக்குச்சு. அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் எல்லாத்தையும் என்னோட தும்பிக்கையை வச்சு ஒரு பானையில் போடலாம், என்னோட பலத்தை வச்சு பெரிய பொருட்களை நசுக்கலாம் அப்படின்னு நினச்சிது. உடனே செல்லப்பா தான் தும்பிக்கை மூலமாக நிறைய தண்ணியை கொண்டு வந்து பெரிய பாத்திரத்தில் காய்கறிகளையும் பழங்களையும் போட்டு சமைக்க ஆரம்பிச்சுது. செல்லப்பா ரொம்ப அழகாக சமைச்சிருச்சு. மற்ற விலங்குகள் எல்லாம், செல்லப்பா உன் திறமை எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் செல்லப்பாக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாயிருச்சுங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் குட்டீஸ்? எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். கண்டிப்பாக அதை மற்றவங்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது தான் உண்மையான மகிழ்ச்சியே நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணுமா? கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி குட்டீஸ், பாய் பாய்.